வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது gula melaka onde பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் gula melaka onde பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 250 கிராம் margarine எடுத்திருக்கேன், 117 கிராம் சோள மாவு, 255 கிராம் கோதுமை மாவு, 120 கிராம் gula custard, 60 கிராம் custard, 60 கிராம் கட்டியான தேங்காய் பால், 125 கிராம் சோள எண்ணெய், pandan பேஸ்ட், தேவையான அளவு gula melaka, அரைச்ச தேங்காய். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா அடிக்கணும். ஓகேவா, இது கூட நான் சீனி பாய்க்கிறேன், gula custard. நான் கஸ்டர்ட் சுகர் பாய்க்கிறதுனால மகிழினியும் சீனியும் நல்லா அடிக்கணும். அப்போ அந்த சீனி நல்லா கரையணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சீனியும் மகிழியும் நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சோள எண்ணெய் அதில் சேர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சோள எண்ணெய். எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஓகேவா, ஊற்றிட்டு எல்லாத்தையும் அதை மகிழினோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது கூட 60 கிராம் திக்கான தேங்காய் பால் ஊற்றுருவோம். திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அது கூட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட நம்ம கலர் சேர்த்துக்க போகிறோம். pandan கலரு. ஓகேவா, pandan கலரு ஒரு 2 மூடி சேர்த்துக்குங்க. இந்த போத்த மூடியில் 2 மூடி சேர்த்துக்குங்க. ஓகேவா, சேர்த்தாச்சு. அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு அப்படி கலர் பத்தலைனாக்கா நீங்கள் மேற்கொண்டு கலர் போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, அடுத்தது சோள மாவு சேர்க்க போகிறோம். சோள மாவு அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, கரண்டி பாய்ங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மாவை சோள மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கஸ்டர்ட் மாவு சேர்த்துக்க போகிறோம். 60 கிராம் கஸ்டர்ட் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க மாவை. ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம இது என்ன செய்யணுனாக்கா அடுத்தது வந்து கோதுமாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே வந்து எல்லா மாவையும் நல்லா சலிச்சுக்கணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எப்பயுமே சரி கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சரியாக வரும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றும் கலர் வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஒட்டாச்சும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க. மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு நல்லா பிழைஞ்சிட்டேன். இது வந்து நான் வந்து அச்சியில் வெட்ட போகிறதில்ல, பைப்பிங் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு அச்சியில் வெட்டுதாக இருந்தால் நீங்கள் மேற்கொண்டு வந்து மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா கட்டியாக செஞ்சு நீங்கள் அச்சில் வெட்டிக்கலாம். இது நான் வந்து பைப்பிங் தான் செய்ய போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இந்த அச்சு தான் பைக்கிறேன், பைப்பிங் அச்சு. இந்த பைப்பிங் பேக் பைக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் இப்போ போட போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம செய்ய போகிறோம். பார்த்துக்குங்க எப்படி செய்கிறேன்னு. பூ ஷேப்லேயே செய்ய வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி தான் பூ ஷேப்லேயே அப்படியே செஞ்சிட்டே வர வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு கட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் அச்சு வச்சு செய்யலாம். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இது மேலே வந்து கருப்பு சீனி வச்சு தேங்காய் பூ மேலே தூவ வேண்டிதான். ஓகேவா? பாருங்கள், நான் செய்கிறத ரொம்ப வைக்கக்கூடாது, கணக்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்காய் பூ வந்து கை படக்கூடாது. அப்படியே கரண்டியில் வச்சு கொஞ்சமாக அப்படியே மேலோட்டமாக அப்படியே வச்சிட வேண்டியதான். ரொம்ப வைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வச்சா போதும். ஓகேவா? இது மாதிரி தொடர்ந்து வச்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பேக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அவனில் வந்து வேக வைக்க போகிறோம். 160 செல்சியஸ் 20லேருந்து 25 நிமிஷம் இது நல்லா வேக வைக்கணும். இப்போ வாங்க வேக வைக்கலாம். ஓகேவா? இப்போ அவன் 5 நிமிஷம் சூடாக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இது வைக்க போகிறோம். நம்ம வந்து 20 நிமிஷம் பேக்கிங் பண்ணுவோம். ஓகேவா? திறந்துடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. நான் எடுக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்துருவோம். சுவையான ஒண்டே குலா மிளகா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.